லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஓகே படம் நல்லா இருக்குது சார். அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஃபைட் சீன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸ்டண்ட் பயங்கரமாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஃபுல்லாகவே ஒரே ஃபைட் சீனு ஸ்டண்ட்டு எல்லாமே கார் ஃபைட் எல்லாமே வேறு லெவல் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. அஜித்தை வந்து வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எந்த இடத்துலையுமே படம் லேக் ஆகலை. படம் சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மகிழ் திருமேனி படம் மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அஜித்திசம் தான். ஃபுல்லாகவே அஜித்தை எந்த இடத்துலையுமே வந்து ஸ்லோவாகவே இல்லை, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு சவடிக்கா பாட்டு செம்மையாக இருந்தது. இன்டர்வல் சீன் யாருமே எதிர்பார்க்கல. த்ரீஸா தான் வெள்ளிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அஜித் வந்து அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது சார். ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு தரமான படம் கொடுத்துருக்காரு. இது அஜித்துக்கு இது ஒரு வேறு மாதிரி ஒரு ஓப்பனிங், வேறு மாதிரி ஒரு அஜித்தை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஜுனோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர். பாட்டே கிளப்பிட்டாரு. தாராளமாக வந்து பார்க்கலாம். 2-3 தடவை கூட பார்க்கலாம். படம் பிளாக் பஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப மாஸாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட ஒரு ஃபைட் கூட இல்லாமல் இருந்துச்சு. அஜித் வந்து ஏன் கமர்ஷியல் படமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏன் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி படங்கள் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கான பதிலாக அந்த படம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்துட்டு அந்த ஜானர்னு ஒன்று சொல்லுவாங்க, வகைமை அப்படின்ட்டு. அந்த வகைமையை எடுத்துக்கிட்டு அந்த வகைமைக்கான படமாக இருக்கும். இப்போ ரொமான்ஸ்னால் வெறும் காதல் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ரொமான்ஸ் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்களே. இதை சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற இந்த ஜானர் மட்டும், அந்த த்ரில்லர் ஜானருக்கான ஃபுல் படமும் அந்த தான் இருந்துச்சு. அது கூட ஒரு சின்ன நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. மேபி அஜித் வந்து தமிழ் சினிமா கொடுக்குற பதிலாக கூட அது இருக்கலாம். நிறைய இடங்களில் இப்போ டைவர்ஸ் கேசஸ்லாம் நிறையா போய்கிட்டு இருக்குது. அந்த டைவர்ஸ் கேசஸ்லாம் எதனால் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிற விஷயத்த இந்த படம் பேசியிருக்கு. அதுபோக சினிமோட்டோகிராஃபி வைஸில் இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் பில்லா எப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு 2007, அது மாதிரி 2025 இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரோ. கிட்டத்தட்ட நீங்கள் 2008 நிறையா ஹாலிவுட் படம் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் சினிமோட்டோகிராஃபி தமிழில் வரமாட்டேங்குது நம்ம ஏங்கிருப்போம்ல, அதுக்கான பதிலாக இந்த படம் இருந்திருக்கு. அதேமாதிரி மியூசிக்கில் ஃபஸ்ட் ஆஃப் அனிருத் பயங்கரமாக பண்ணிட்டாப்புல, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் இந்த டைமுக்கு இந்த மியூசிக் தான் போட போகிறோம் நமக்கே ஐடென்டிஃபை ஆகி அதே மாதிரி பேட்டர்னில் போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு லாஸ்ட் ½ ஹவரில் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அனிருத். அதே மாதிரி சில இடங்கள்லாம் சைலன்ஸ் விட்டுருந்தார், அது நல்லா எடுபட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காரு. அந்த உள்ள ஒரு ஃபைட், ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒரு அஜர்பைஜானிஸ் கூட அஜித் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஸ்பாய்லர் தான், பட் அந்த சீன் வந்து செம்ம ரைட்டிங் ப்ரோ. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த காரை வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஆரவ் கூட, அதுவும் மிரட்டி விட்டுருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபார் ஃபேன்ஸுக்கு ப்ரோ. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. ஓவரால் படம் வந்து சினிமா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும், நார்மல் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, அந்த அஜர்பைஜானியில் ஒரு 15 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிருக்கலாம் மேபி. ஏன்னா தமிழில் சப்டைட்டில் வரும், அதை படிக்கும்போது அதை படித்தா தான் உங்களுக்கு புரியும். சில நேரங்கள் அது கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்க, என்ன அடுத்த கட்டத்துக்கு அந்த சீன் நகரும்போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போகும். அந்த மாதிரி ரைட்டிங்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில புரியாத ஆடியன்ஸுக்காக, இப்போ நிறைய பேருக்கு படம் புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கும் சில சீன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் வந்திருப்பாங்க, அந்த சீனை மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் அது காட்டியிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் அது தப்பு தான், பட் ஆனால் இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து புரியலன்னு சில பேர் சொன்னாங்களே இப்போ படம். அப்போ அவங்களுக்கான ஒரு 70% ஆடியன்ஸ் புரியுதுன்னு சொன்னாலும் அது 30% ஆடியன்ஸே நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக வந்த சீன்ஸே சில நேரங்கள் மறுபடியும் வந்த சாட்சே திரும்ப வர மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அந்த ஒரு எலிவேஷனுக்கு, அந்த ஒரு வில்லன் குரூப்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மறுபடியும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த ஷாட்ஸே மறுபடியும் செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் வந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன மைனஸ்னு படத்தில் பட்டுச்சு. அப்புறம் அந்த அஜர்பைஜானி சீக்வன்ஸ் வந்து ஒரு 15-20 நிமிஷம் தமிழ்லேயே அது டப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக படம் முடிஞ்சு, லேகே எங்கேயுமே இல்லை ப்ரோ. லேக் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம், கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஒரு நீங்கள் கமர்ஷியல் படம் வீரம் வேதாளம் மாதிரி இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன இருந்தால் அந்த ரேஞ்சு பில்லா 2 பார்த்துருக்கீங்களே, பில்லா 2 என்ன இருந்தால் அந்த ரேஞ்சில் ஒரு அஜித் படம் ப்ரோ. இது தலைப்படம்னு சொல்ல முடியாது, ஒரு அஜித் படம், அவுட் அண்ட் அவுட் அஜித்குமார் படம். இது வித் மகிழ் திருமேனியோட நரேஷனில் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப சுமாரான படம் பஸ்ஸு. படத்தை வந்து மயில் கையில் தனியாக விட்டுருந்தா நல்லா பண்ணியிருப்பாப்புல அவர்.
டைரக்டர் கிட்ட விட்டு நல்லா பண்ணியிருப்பாப்புல. தேவையில்லாமல் பிரேக் டவுன் எடுத்துகிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டாப்புல. அஜித்தோட தப்பு முழுக்க. ஆனால் அஜித் பெர்ஃபார்மன்ஸு சமத்தே. ஓம் பிரகாஷ் சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் கலக்கிட்டாப்புல. ஓம் பிரகாஷும் சரி அனிருத்தும் சரி பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. எல்லாமே மேக்கிங் டீமு சமத்தியம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே சோப்பிட்டாங்க. அதான் மற்றபடி கேட்டால் ஒரு தேவையில்லாத தமிழ் படம் அவ்வளோதான். நீட்டாக வந்து தனியாக ஒரு டைரக்டர் கையில் கொடுத்துருக்கணும் இந்த படத்தை தேவையில்லாமல் அஜித் இதை கையில் எடுத்துகிட்டு அவரோட ஸ்கிரிப்டை கொண்டு வந்தது தான் பிரச்சனையே. எனக்கு பிடிச்ச கதை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கொண்ட பொருளில் வந்தாப்புல நான் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணது ஸ்ரீதேவிக்காக கொடுத்த கிஃப்டாக இருக்கும் அது. பட் இந்த படம் இவரே எடுத்து வந்துட்டு தேவையில்லை. நேச்சுரலாக எடுத்துருக்காங்க. ஃபேமிலி மூவியாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அண்டு மியூசிக்கு எல்லாமே பிச்சு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆக்டிங் வேறு லெவல். தலை அஜித்லாம் தயவு செஞ்சு டைரக்டர் கையில் விட்டுட்டு தயவு செஞ்சு ஒதுங்கிக்கலாம். அதான் நல்லது. தேவையே இல்லாமல் ஒரு கையில் எடுக்க வேண்டாம். கம்பல்சரி மகிழ் திருமேன் தான். அஜித்குமார்னு படமாக இருந்தால் கண்டிப்பாக இது மாசு எலிமெண்ட்டாக நல்லா இருந்திருக்கும். டீசெண்டாக மகிழ் திருமேன் தான். 100% மகிழ் திருமேன். படத்துக்கு அஜித் பேஷன் வச்சிருக்காரு. சூப்பராக உண்மையாக வச்சிருக்காரு. சும்மா மாசு அப்படி இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. 100% இது டைரக்டர் படம் தான். எஃபெக்ட் நல்லா தெரியுது. அதே மாதிரி நிறைய ரியாலிட்டியாக எஃபெக்ட் போட்டிருக்காரு அஜித். ஃபைட் சீன்ஸுக்கு சரி, ஓடுறது எல்லாமே நல்லா இருக்குது. ஓடுறதுங்க எல்லா ஹீரோ பண்ணுறதா இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலி எதிர்பார்த்தா பிரேக் டவுனுங்கிறது இது ரீமேக் தான், எதிர்பார்த்து தான். ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையாக நல்லா இருக்கு படம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேச்சுரலாக தலை படம்னா எப்படி ஆக்ஷனு, ஃபைட்டு, சீனு, ஷூட்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வெயிட் பண்ணி செகண்ட் ஹாப் நல்லா ரியாலிட்டியாக ஓரளவுக்கு அதாவது ட்விஸ்டடாக போயிருக்குது. அதே படத்தை எடுக்காமல் ட்விஸ்டடாக வச்சு சூப்பராக நல்லாவே எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பர்ஃபெக்டா. அவர் சும்மா பேசணும் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இது சம்மந்தம். நான் அஜித் ஃபேன் தான். நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன். ஃபேமிலி ஆல்சோ கம்பல்சரி பார்க்கலாம். ஓவராலாக சூப்பராக இருக்குது மூவி. நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் மென்ஷன் பண்ண மாதிரி கண்டிப்பாக இது ஒரு ஃபீமேல் பார்க்க வேண்டிய படம். அண்ட் தென் ஃபேமிலி ஆடியன்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அனிருத். செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக பண்ணிட்டாரு. ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்குது மூவி. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லாமே த்ரிஷா வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லவ் ஓரியன்டட் தான். 2 பேருக்கும் லவ் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷன். கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? நல்லா இருந்துச்சு. அப்போ தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. அஜித் சாரோட ஸ்டண்ட்லாம் எப்படி? சூப்பராக இருக்குது. காஸ்டன்ட்லாம் நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு படம் டேட்டில் வந்திருக்கு. செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஆக்ஷன்ஸ் செகண்ட் ஆஃபில் தான் இருந்திருக்கு. அது எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்க்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கு படம். லாக் ஏதாவது ஃபீல் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே காட்டி தூக்குது. நல்லா இருக்குது படம். அஜித் சார் நல்லா இருக்கார். நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கார். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். இருந்தாலும் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது படத்தில். நல்லா இருக்குது படம். எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். 100%. நான்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து பார்ப்பேன் நான். நல்லா இருக்குது படம். எல்லாருக்கும், அர்ஜுனுக்கு எல்லாருக்கும், ஆருக்கு எல்லாரும் நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. அஜித் சார் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.